அம்மா சொன்ன நேரத்துக்கு வந்துருவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கதான் செய்யும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா. ரொம்ப சூடா இருக்கீங்களோ? வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஜூஸ் வேணுமா தேய்? மாங்காய் ஜூஸ், கொய்யாக்காய் ஜூஸ். ஆமா, மாங்காயிலயும் கொய்யாக்காயிலயும் உங்க ஊர்ல தான் ஜூஸ் போடுவாங்க. தேய் போடலாம் தேய், எங்க வீட்ல என்னென்ன இருக்கோ அதை வச்சு தானே போட முடியும். பொடலங்காய் ஜூஸ், பாவக்காய் ஜூஸ் எல்லாம் போடுவோம் நாங்க. உங்களுக்கு எந்த ஜூஸ் வேணும் தேய்? ஏதாவது ஒண்ணு நீங்களே ஜூஸ் பண்ணுங்க தேய். ஆமா, உன் வீட்டுக்கு வந்தது பத்தாது, நான் உட்கார்ந்து ஜூஸ் வேற போடுறேன். ஏத்தே அந்த ஜூஸ் இல்ல தேய், அது நான் போடுவேன். உங்களுக்கு எது பிடிக்கும்னு சொல்லுங்க, நான் போட்டுட்டு வந்துறேன்னு சொன்னேன். எனக்கு ஒண்ணு வேண்டாம், நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. 11 மணிக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க, 12 மணிக்கு சோறு வாய்க்குள்ள போயிரோன்னு சொன்னேன். மணி 12 ஆகுது, என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்த பாடு இல்ல. நீ நாங்க போறா ஒரே ரஸ்தா வரையா இருக்கு. எனக்கு வீட்ல 1008 வேலை இருக்கு, நான் வீட்டுக்கு கிளம்பியே. ஏத்தே உங்களுக்கு அப்படி என்ன வீட்ல வேலை இருக்கு? ஃபங்க்ஷன்ல சாப்பிட போறியா, வீட்ல போய் தூங்க போறியா? அங்க போய் என்ன இப்ப சமைக்கவா போறியா? அது உனக்கு தெரியாது, எனக்கு 1008 வேலை இருக்கு, வந்து சொல்ல முடியாது. சாரத்து பாபு வாப்பா வீட்டுக்கு கிளம்புவோம். ஏங்க கம்ப்யூட்டர்ல உங்க அம்மா வேலைய தான் கத்துக்கிட்டாவளோ, வேலை இருக்குங்க அவ. ஏன் கம்ப்யூட்டர்ல பார்த்தாத வேலையாக்கா, வீட்ல ஒரு வேலை இருக்காதா? ஏன் வீட்ல எனக்கு வேலை இருக்கு, சும்மா இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு வெட்டியா இருக்க முடியாது. எனக்கு மட்டும் இல்ல, சாரத்து பாபுக்கு வீட்ல வேலை இருக்கு. என் புருஷனுக்கு வேலை இருக்கு, கொஞ்சம் மெதுவா செஞ்சுக்கலாம் தான் வந்திருக்காரு தேய். அவருக்கு ஒரு பிரச்சனை இல்ல, உங்களுக்கு தான் பெரிய வேலை இருக்கும் போல. வேண்டாம், நீங்க மட்டும் போங்க தேய், ஆட்டோ பிடிச்சு விடட்டுமா? ஆட்டோவா? அது எதுக்கு மகன் பைக் வச்சிருக்கும் போது? நான்லாம் ஆட்டோலலாம் ஏற மாட்டேன். எங்க போனாலும் எங்க வந்தாலும் என் மகன் பைக்ல தான் போவேன். அப்படியே தேய், உங்க மகன் வெளிநாட்டுல இருந்தார்ல, அப்ப எப்படி பயணம் பண்ணியே? பயணம் தானே, கப்பல்ல போனேன். ஓஹோ, அப்படின்னா நடுக்கடல்ல தான் குடியிருந்தீங்களா அப்போ? சரி தேய் சரி, நீங்க சொன்ன சேத்த கப்பல் பயணத்துல தான் போயிருக்கீங்க. சரோ, நான் வேணா அம்மா கொண்டு போய் வீட்டுல விட்டு வந்துடட்டுமா? ஏங்க என்ன சொத்த நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரே வந்துருவாங்க, ருசியான சமையல் ரெடியா இருக்கு. அத சாப்பிடக்கலாம் எதுக்கு ரெண்டு பேரும் ஓடுறியே? அத்ததான் ஏதோ பறக்க வேணா நீங்களுமா? கொஞ்ச நேரம் காத்திருந்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு போலாம். நாங்க வந்து 2 மணி நேரம் ஆச்சு. என்ன எவ்வளவு நேரத்துக்கு காத்திருக்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரே சொத்த நேரத்துல வந்துருவாங்க, இருங்க. என்னால இருக்க முடியாது, என் புள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன். எவ்வளவு நேரம் காத்து கிடக்க, அது ஒரு பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனுக்கு. ஒரே எரிச்சலா இருக்கு, வீட்டுல இருந்தாவது 4 வேலையை பார்த்திருப்பேன். பொழுது போயிருக்கோம். ஏத்தே வேணா டிவி போட்டு சீரியல் வைக்கட்டுமா தேய்? நல்ல பொழுது டக்கு டக்குன்னு போயிரும். ஒண்ணு வேணா, நான் வீட்டுக்கு கிளம்பியே. சம்மந்தி சம்மந்தி.
டன். ஏய் பச்சைக்கிளி, ஒழுங்கா சுருக்கு பிடிச்சு விடு. எதுக்கு இப்படி பாடி கலாய்ச்சிக்கிட்டே இருக்க? இப்பொழுது தானே உன்னை கலாய்க்க முடியும். திருமணமாகி இன்னொரு வீட்டுக்கு சென்று விட்டால் எப்படி கலாய்க்க முடியும்? அதனால் கொஞ்சம் கலாய்ச்சி கொள்கிறேன், அட்ஜஸ்ட் செய்து கொள். போ பச்சைக்கிளி, நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டே இருக்கேன், கிண்டல் பண்ணிட்டே இருக்கா. அப்பாட்ட சொல்லி கொடுக்கறேன். சொல்லிக்கொள். அப்பாவும் இப்பொழுது என் பக்கம்தான். நான் என்ன செஞ்சாலும் திட்ட மாட்டார். ஓஹோ அப்படியா? ஆமா என் செல்ல அக்கா. பச்சைக்கிளி, ஒழுங்கா சாரிய பிடிச்சு விட்டுட்டியா? சூப்பராக அயன் செய்தது போல் பிடித்து விட்டு விட்டேன். மாப்பிள்ளை உன் அழகை பார்த்து சொக்கி விடுவார் என்று. போ பச்சைக்கிளி. ஆமா, மாப்பிள்ளைக்கு என்னை பிடிக்குமா பச்சைக்கிளி? இந்த சாரியில உண்மையிலேயே நான் அழகா இருக்கேனா? உன்னை பார்க்க 16 கண்கள் தேவைப்படும், அவ்வளவு அழகு. அப்படியா? ஆமாக்கா. அழகூரில் பூத்தவளே, அவரை அடியோடி சாய்ப்பவளே. போ பச்சைக்கிளி. சரியக்கா, திரும்ப பூ வைத்து விடலாம். பூ வேண்டாம் பச்சைக்கிளி. ஏனக்கா? வைத்துக்கொள், அழகாக இருக்கும். முடி ரொம்ப குட்டியா இருக்குல்ல, இதுல எங்க பூவை குத்த? குத்தி விடலாம், நான் வைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், இருக்கட்டும். என்ன மஞ்சக்கிளியை ரெடி பண்ணியாச்சா பச்சைக்கிளி? கிட்டத்தட்ட ரெடியாகி விட்டால் குழந்தாய். ஆனால் என்ன, பூ வைக்க சொன்னால் தான் வேண்டாம் என்கிறாள். ஏன் மஞ்சக்கிளி, எதுக்கு பூ வேண்டாங்க? ஓஹோ, வர அவர் பூ வைப்பாரு, நம்ம எதுக்கு இப்ப எக்ஸ்ட்ரா பூ வைக்குதுன்னு நினைக்கிறியோ? போங்க குழந்தைக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சோண்டு வை மஞ்சு, நல்லா இருக்கும். ஏ பச்சு, கொஞ்சோண்டு பூ எடுத்து குத்து. குழந்தாய், என்ன எதுக்கு பஜ்ஜி கிச்சி என்று சொல்கிறாய்? அனைவரும் நான் தான் ஸ்நாக் என்று சாப்பிட்டு விட போறார்கள். ஏன் வரப்போறவங்களுக்கு என்ன கண்ணா தெரியாது? அதெல்லாம் தெளிவா தெரியும், மஞ்சள் எது பச்சை எது பஜ்ஜி எதுன்னு. இவள் பெயர் மஞ்சக்கிளி, என் பெயர் பச்சைக்கிளி. பாக்குறதுக்கு ஒண்ணே மாதிரியே இருக்கா? நீங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸா? இல்லை இல்லை, அனைவரும் இப்படிதான் கேட்பார்கள். என் அக்கா எனக்கு 1 வருடத்திற்கு முன் பிறந்தவள். அப்படியே ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி ஒண்ணே மாதிரியே இருக்காவ. என் அம்மாவும் இப்படிதான் இருப்பார், அதனால் எங்களை ஜெராக்ஸ் அடித்தது போல் பெத்து விட்டார். அப்படியா? மஞ்சக்கிளி அக்கா, ஹாய். நான் பச்சைக்கிளியோட ஃப்ரெண்ட். இந்த ஊர் தான் எனக்கும். அப்படியா? ஹாய்மா. உன் பேர் என்ன? என் பேரு சௌமி அக்கா. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஓ அப்படியா, சரிம்மா. மஞ்சக்கிளி, சௌமிக்கு மாப்பிள்ள பார்த்துருந்து பூலாம் வச்சுட்டு போனவளா, இப்பதான் கல்யாணம் நின்று போச்சு. ரொம்ப அவசியம் இப்ப இந்த வழக்கம். இல்ல சௌமி, மஞ்சுக்கு உன்னை பத்தி தெரியாதுல்ல, அதான் உன்னை பத்தி சொன்னேன். போதும் போதும். மஞ்சக்கிளி அக்கா, நீங்க சாலையில ரொம்ப அழகா இருக்கீங்க. கொஞ்சம் ஜுவல்ஸ் போட்டு பூ வைங்க, இன்னும் சூப்பரா இருப்பீங்க. அதேதான் குழந்தையும் சொல்லிக் கொண்டிருந்தாள். அக்கா, நகை எடுத்து போடு, பூவை வைப்போம் வா. மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் வந்து விட போறார்கள். சரி பச்சைக்கிளி. மாப்பிள்ளை வீட்டுக்காரே வந்தாச்சு. இங்க குடுமி எல்லாம் சேர்ந்து கும்மி அடிக்கிறீங்களா எதுக்கு? அது என்ன குடுமி எல்லாம்? இங்க எத்தனை பேருக்கு அப்படி குடுமி இருக்கு? அதான் ஒரு குடுமி நட்டுக்கிட்டு நிக்கல, இது போதாதாக்கா? நீ இந்த ரூம்ல நுழைஞ்சனால எல்லாம் மீட்டிங் போட்டுட்டு இங்கே நிக்குது. ஏ குழந்தை, மாப்பிள்ளை வீட்டுக்காரே வந்தாச்சு. அங்க வாஞ்சலுக்கு ஆள் கிடையாது. நானே என் புருஷனோட டாடியை மட்டும் தான் நின்றுக்கோம். நீங்க வந்து இந்த குடுமி கூட கும்மி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியா? மாப்பிள்ளை வீட்டுக்கார வந்துட்டாவளா? ஓனர், என் புருஷன் வந்தாச்சா? ஏன்ட்ட கேளு. உன் புருஷன் எங்க வந்திருக்காரு? உன் மாமியார் தான் பின்னால உட்கார்ந்து கிடக்கு. முதல்ல உன் புருஷனுக்கு போன போட்டு வர சொல்லுங்க தேவி. உன் மாமியாரையும் கூட்டிட்டு வந்து அங்க இருக்க சொல்லு. நான் என் மாமியாரை போய் கூட்டிட்டு வரேன். சரி ஓனர், போங்க. என்ன மறைக்கிறீ? என்ன நீங்க தானே இந்த ஃபங்க்ஷனை முன்னாடி நின்னு நடத்துறீங்களா? நீங்களே நிக்க வேண்டியதானே முன்னாடி. வாக்கு கொடுத்துட்டு எதுக்கு பின்னாடி வந்து எல்லாரையும் கூட்டிட்டு கிடக்குறீங்க? ஆமா, இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? அது கேள்விப்பட்டேன். படுவா, நல்ல கேள்விப்படுவா. அந்த குழந்தை சொல்லிருப்பா அப்படிதானே? இத பத்தி என்ன தர நீ பேசி கொண்டே அறுத்துட்டு விட்டுறீ. கண்ணை பிடிங்க, தின்னு விடுங்க, தின்னு போகலையே. ஏ பச்சைக்கிளி, நின்னு முடிச்சிட்டே நிக்க. அவளை ரெடி பண்ணிட்டியா? பண்ணிக்கொண்டே இருக்கேன்.
பச்சைக்கிளி அங்க போயிட்டா. மாப்பிள்ளை எப்படி இருப்பாங்க? எனக்கும் பார்க்க ஆசையா தான் இருக்கு. எல்லாரும் போய் பார்த்துட்டாங்க. இனி எப்போ கூப்பிடுவாங்க?